இதற்கு உதாரணமாக ஒரு முத்துள்ளாயிர பாடலை நாம் காணலாம். இந்த முத்துள்ளாயிர பாடலில் பாண்டிய மன்னன் பவனி வருகிறார். இதை காண அந்த தலைவிக்கு ஆர்வம். நற்றாயோ கதவை இருக்க தாழ் போட்டு விடுகிறாள். எவ்வாறு காண்பது? தவிக்கிறாள், துடிக்கிறாள். அந்த நேரத்தில் அந்த துளை தெரிகிறது, கதவில் உள்ள துளை, சாவியிடுவதற்கான துளை. அது வழியாக அந்த பாண்டிய மன்னன் செல்வதை நோக்குகிறாள். கண்டு கழித்து விடுகிறாள். அது மட்டுமா, அந்த தச்சனுக்கு நன்றியையும் கூறுகிறாள். என்னை கொல் கைமாறினி என்று. இதை நம் நடன வடிவில் காண்போம். காப்படங்கின்றன்னை கடிமனையில் செரித்து யாப்படங்க ஓடி அடைத்த பின், காப்படங்கின்றன்னை கடிமனையில் செரித்து யாப்படங்க ஓடி அடைத்த பின், காப்படங்கின்றன்னை கடிமனையில் செரித்து யாப்படங்க ஓடி அடைத்த பின், மாக்கள் நன்னலம் காண கதவம் துளை தொட்டார்க்கு என்னை கொள்கை மாறி நீ, மாக்கடுங்கோன் நன்னலம் காண கதவம் துளை தொட்டார்க்கு என்ன கொள்கை மாறி நீ, என்னை கொள்கை மாறி நீ. உலக பொதுமறையாம் திருக்குறளிலிருந்து ஒரு பாடல். உணலிலும் உண்டல் அறல் இனிது, காமம் புணர்தலில் ஊடல் இனிது. அதாவது, உண்பதை காட்டிலும் முன்னுண்ட உணர்வு செரிப்பது எவ்வளவு இனிதோ அதை போன்று கூடலில் ஊடல் மிகவும் இனிது. உணலிலும் உண்டதரல் இனிது, காமம் புணரிலும் ஊடல் இனிது. மற்றும் ஒரு குறள். யான் நோக்கும் காலை நிலம் நோக்கும், யான் நோக்காக்கால் தான் நோக்கி மெல்ல நகும். யான் நோக்கும் காலை தான் நிலன் நோக்கும், யான் நோக்காக்கால் தான் நோக்கி மெல்ல நகும். இவ்வாறு நம் நடனம் முதலில் கோவில்களில் ஆடப்பட்ட நடனமாக இருந்தது. அதாவது கோவில் சடங்குகளில் சுவாமி வீதி உலா வரும் பொழுது அந்த 4 வீதிகள் கூடும் அந்த சாலையில் ஆடுவதே சதிராட்டம், த ஸ்கொயர் டான்ஸ். பின்னர் இது அசவை நடனமாக மாறியது. இப்போதோ கடல் கடந்து மேலை நாடுகளிலும் கால் பதித்துள்ளது. ஏனென்றால் இதற்கு மொழி தடை இல்லை.